ரொக்க பண பரிவர்த்தனை இல்லாத பொருளாதார நிலையை உருவாக்க மத்திய அரசு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. வங்கிகள் மூலம் நேரடி மானியம் வழங்கும் திட்டத்தை அடுத்து 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெற்றதன் மூலம் கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகளை ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, கருப்பு பணத்தால் நாட்டின் பொருளாதாரத்தை நடத்திக் கொண்டிருக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இதற்கு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று கூறிய அவர், நாம் இனிமேலாவது நேர்மையாக வாழ பழக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். 2 அல்லது 3 வாரங்களில் நிலைமை சீரடைந்துவிடும் என்றும் ஜேட்லி தெரிவித்தார். இதனிடையே ஜப்பான் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டு மக்கள் தமக்கு அளித்துள்ள வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார். வங்கிகள் மிகவும் பொறுமையாக மக்களிடம் பழைய நோட்டுகளை மாற்றி வருவதை அறிந்து மகிழ்ச்சியடைந்திருப்பதாக கூறிய மோடி, மூத்த குடிமக்கள் பணம் எடுக்க வாடிக்கையாளர்கள் தாமாகவே முன்வந்து உதவுவதை அறிந்து தாம் மிகவும் நெகிழ்ச்சியடைந்திருப்பதாக ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கையின் நற்பலன்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார்.